எப்படியேனும் இத்தமிழகத்தை முப்படி உயர்த்திடல் வேண்டும், என் மூச்சதற்குதவிடல் வேண்டும் எனும் ஐயா பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் அடிபட்டு இல்லந்தோறும் பாவலரேறு எனும் விடை நோக்கோடு இப்பெரும்பணியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றிய வழக்கறிஞர் அங்கையர்கண்ணி அவர்களுக்கும், சிறப்பான பாடல்களை நல்கிய கதிர் கலைக்கழக குழுவினருக்கும், சிறப்பான நாட்டியம் நிகழ்த்தி காட்டிய அன்பு மகள் அற ஆத்திச்சூடி அவர்களுக்கும், முன்னிலை உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற தமிழ் வழி கல்விச்சுடர் அம்மா இறை பொற்குடி அவர்களுக்கும், ஐயா முனைவர் மா பூங்குன் அவர்களுக்கும், முனைவர் கி குணத்தொகையன் அவர்களுக்கும், ஐயாவின் படத்திறப்பை நிகழ்த்திய மாண்பமை நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக அமைப்பின் துணை பொதுச் செயலாளர், மேனாள் மத்திய அமைச்சர் ஐயா ஆ ராசா அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் ஐயா தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், மேலும் நினைவுந்தல் உரை நிகழ்த்த இருக்கிற ஐயா சொல்லாய் அறிஞர் பேராசிரியர் பா அருளியார் அவர்களுக்கும், அம்மா வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கும், மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், சென்னை தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மயிலை தா வேல் அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திமுகவின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மல்லை சி ஏ சத்யா அவர்களுக்கும், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆ சிங்கராயர் அவர்களுக்கும், தொகுப்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற அன்பன் ஆ அறிவன் அவர்களுக்கும், நன்றியுரை கூற இருக்கிற இளவல் நிறைமொழி அவர்களுக்கும், இங்கு பெருந்திரளாக குழுமி இருக்கக்கூடிய தமிழ் நண்பர்கள் அனைவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சாதாரண ஒரு இயல்பான எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாம இயல்பான ஒரு 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 சிற்றூர்ல இருந்து வந்திருக்க ஒரு பையன். நான் என்னோட பார்வையில நமக்கு இந்த அரசியல் அறிவை கொடுத்தது நாம பார்த்த தலைவர்கள் சிலைகளாக தான் நம்ம பார்த்தோம். அதுல முதல் தலைவர் யாருன்னா தந்தை பெரியார். பெரியார் தான் முதல்ல நமக்கு, பெரியார்ன்றவர் தான் முதல் தலைவராக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படை நிலையில நம்ம இருந்தோம். பெரியாரை கையில் எடுத்த பிறகுதான் நமக்கு ஒரு ஆற்றலே கிடைக்குது, ஒரு தைரியம் கிடைக்குது. பெரியார் நம்ம கையில் வந்த பிறகுதான் ஒரு செயலை எப்படி பகுத்தறிந்து பார்க்கணும், எப்படி ஒரு நிலையை ஒரு பகுத்தறிந்து கையாளணும் அப்படின்ற அறிவு நமக்கு கிடைச்சது. பெரியாரிடம் இருந்துதான் தலைவர் பிரபாகரனை கண்டோம், பெரியாரிடம் இருந்துதான் ஐயா பாவலரேர் அவர்களை கண்டோம். நமக்கு இதுக்கெல்லாம் துணையா இருந்தவங்க ஐயா சொல்லாய் அறிஞர், நம்முடைய நற்றேவன் தோழர் அவர்கள். இவங்க இது போன்ற ஆட்கள் நமக்கு படங்களாகவும் சிலைகளாகவும் ஐயா பற்றியான கருத்துக்கள் வாயிலாகவும் தான் நமக்கு இது போன்ற ஒரு கருத்து, நமக்கு அடிப்படை கருத்தே நமக்கு புரிய ஒரு சூழல் உருவாச்சு. ஏன் மீண்டும் நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல இப்ப பல்வேறு சிலைகள் இருக்கே, நாம ஏன் இங்க சிலை உருவாக்கணும்? இந்த சிலைகள் இல்லைன்னா நாம இன்னைக்கு ஒரு சமூக நீதியான ஒரு சூழலை, ஒரு அரசை இங்க பார்த்திருக்க முடியாது. இந்த சிலைகள் தான் நமக்கு இந்த சமூக நீதி அரசை கொடுத்துருக்கு. இந்த சிலைகள் தான், அதாவது இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் திருக்குறள் 1330 குறளும் தெரியுமான்னு தெரியாது, ஆனா திருவள்ளுவர் யாருன்னு தெரியும். அதற்கான அடையாளத்தை உருவாக்குனது எல்லாரும் நம்ம நினைப்போம், எதுக்கு இவ்வளோ கோடி செலவு பண்ணி இங்கே வைக்கிறாங்க போறாங்கன்ட்டு. ஆனா இது வெறும் அடையாளம் இல்லை, இது வெறும் சிலை அல்ல, இது வெறும் வள்ளுவர் கோட்டம் அல்ல, இது கொள்கை, இது திராவிட இயக்கத்தோட கொள்கை, இது தமிழ் தேச விடுதலைக்கான கொள்கை. அப்படியான ஒரு கொள்கையை உருவாக்குறது தான் நம்ம பாவலர் ஐயாவோட சிலையை நினைவுபடுத்துறதும் அறிமுகப்படுத்துறதும். இன்றைய சூழல்ல நம்ம பாவலர் கையில் எடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கு. மனுநூல் ஆட்சி நம்ம ஒரு பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணிட்டு இருக்கு. இந்த மனுநூலை அறுக்கணும்னா பெரியார் மட்டும் போதாது, பாவலரேறு வேண்டும், பாவாணர் வேண்டும், பாவேந்தர் வேண்டும். நாம எல்லாரையும் கையில் எடுக்க வேண்டிய, எல்லாரையும் ஒரு அரசியல் உக்தியா நம்ம பயன்படுத்தணும். அந்த ஒரு விழை நோக்கோடு தான் நாம இந்த செயலை முன்னெடுத்தோம். நான் திடுமனே இந்த இறையகம்ன்றது இப்போ தோன்றிடலை, ஏற்கனவே இறையகம் தொடர்பான செய்திகள் அம்மா சொன்னாங்க.
1978 இந்த இறையகம் துவக்கப்பட்டது. இறையகம் மறைந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கோடும், இறையகம் தொடர்ச்சியான இயக்கப்போக்கில் இருக்கணுன்றதுக்காகவும் நம்ம தொடர்ச்சியான பணிகளை செஞ்சிட்டு இருக்கோம். 78 ஐயா தொகுத்த எழுதிய பல நூல்களை 2 ஆண்டுக்கு முன்னாடி 2020 இறையகம் தமிழோசை தமிழாரன் ஒரு தொகுப்பு நூலை, ஒரு 5000 பக்கம் கொண்ட நூலை நம்ம தொகுத்திருக்கிறோம். எளிய தமிழ் இலக்கணம் என்ற நூலை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். முப்பால் ஒளின்ற அம்மா பொற்குடியோட நூலை நம்ம இறையகம் சார்பாக வெளியிட்டிருக்கோம். இப்போ ஐயாவோட கருத்தை செயலை சிலையாக நம்ம இங்கே அறிவிச்சிருக்கோம். நாம் ஒவ்வொருவரும் இந்த தமிழிய கொள்கையை, தமிழின விடுதலை கொள்கையை நாம் எல்லாரும் ஏற்கணும். நாம ஊரை திருத்தும் முன் உலகை திருத்தும் முன் உன்னை திருத்தடா தமிழா அப்படின்னு சொல்லி பாவலர் சொல்லியிருக்காரு. நாம ஒவ்வொருவரும் நம்மளோட குழந்தைகளை தமிழ் வழி கல்வியை கொடுக்கணும் அப்படின்றத நாம இந்த நாளில் நம்ம நினைவாக ஏற்கணும். பாவலர் என்பவர் ஒரு தனி மாந்தர் இல்லை, அவர் ஒரு தமிழின விடுதலைக்கான ஒரு பாவலர். வெறும் தமிழின விடுதலை பாவலர் மட்டுமில்லை, அவர் தமிழ் தேச விடுதலைக்கான ஒரு பாவலர். நாம பல்வேறு அரசியலில் நின்னாலும் நம்மளோட இறுதி இலக்கு இதுவாக தான் இருக்கணும். இதை நோக்கி பயணிக்கணும். பல்வேறு அறிஞர்கள் இது தொடர்பான ஐயா தொடர்பான நினைவுகளை கூற இருக்கிறதுனால என்னோட உரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.